மக்களை இன்னைக்கான லைவ் அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். அப்டேட்ல முத்தத்தால் வெடித்த சர்ச்சை. யார் யாருக்கு முத்தம் கொடுத்தா? யாருக்கு யாருக்கும் உள்ள பயங்கரமான வன்மம். கெஸ்ட் வந்து யாருனால பயங்கரமான இரிட்டேட் ஆனாங்க? யாருக்கெல்லாம் ஸ்டார குடுத்தாங்க? யாரு மேலலாம் தன்னோட வயித்தெரிச்சல காமிச்சு சண்டை பண்ணாங்க? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல உங்களுக்கு யார பிடிக்கும், யார பிடிக்காதுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான லைவ் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, முத்தத்தால் வெடித்த சர்ச்சை. யார் யாருக்கு முத்தம் குடுத்தா ப்ரோ? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம துஷார் வந்து பிரியங்கா அவங்களுக்கு வந்து அப்படி கையில ஹோஸ்ட் பண்ணும்போது, அவங்க வந்து கிளம்பி போகும்போது சென்டப் குடுக்கறதுக்காக வந்து அந்த கைய வாங்கி அப்படி ஒரு முத்தம் குடுக்குறாங்க. அது ஒரு கேஷுவலா தான் நடந்தது. அந்த மொமெண்ட்ட ஹவுஸ்மேட் எல்லாத்துக்கிட்டயும் வேற லெவல்ல வைத்தெரிச்சலாகி உள்ள இரிட்டேட்டிங் ஒரு நபர் பண்ணாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். விஜே பார்வதி. சாதாரணமா நடந்த ஒரு முத்த பிரச்சனையை பெரிய சர்ச்சைக்கு உண்டான பதிவா பண்ணணும். இது வந்து நீ செஞ்சிருக்க கூடாது. இது எப்படி நீ செய்யலாம்? அத வந்து கெஸ்ட்ட வந்து எப்படி நீ சென்ட் ஆஃப் பண்ணும்போது வந்து கையில கிஸ் பண்ணலாம்? ஏன் ஒரு நாகரிகம் வேண்டாமா? அப்படி இப்படிங்கிற மாரி ஹவுஸ்மேட் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டயும் கொஞ்சம் புலம்புறாங்க. ஓகே. யாருக்கு யார் வன்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேற யாருக்குங்க? உங்களுக்கு தெரியும். இப்ப பிக் பாஸ் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் யாருக்கு யாருக்கும் பயங்கர வன்மம் வெளிவந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜே பார்வதிக்கும், திவ்யாவுக்கும் இடையில பயங்கரமான வன்மம். சும்மாவே ஆடுவாங்க. இவங்க மேனேஜரு, அவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் எந்த அளவுக்குள்ள வந்து பயங்கரமான இரிட்டேட்டிங் மொமெண்ட் எல்லாம் கிரியேட் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதாவது திவ்யா விஜய் பார்வதிய அவங்க முள்ளால தான் எடுக்கணுங்கிற மாரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலயே அவங்கள அடிக்கிறாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? விஜய் பார்வதியே உள்ள அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, திவ்யா அடிக்கிறாங்க. பக்காவா அடிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப விஜய் பார்வதி வந்து பயங்கர சைலன்ட்டுங்க. உண்மையாலுமே விஜய் பார்வதி ஒரு விஷயத்த சொல்றதுக்காக முயற்சி பண்ற விதத்துல வந்து ரொம்பவே பாசிட்டிவா, அமைதியெல்லாம் காக்குறாங்க. இந்த விஷயமெல்லாம் உண்மையா இருந்தா இது அப்படியே கன்டின்யூ ஆனா வெளியில ஓட்டிங் ஆகும். எனக்கு தெரிஞ்சு திவ்யாவும் விஜய் பார்வதியும் பேசி வச்சுக்கிட்டு வெளியில விஜய் பார்வதிக்கு நல்ல ஓட்டிங்காகவே இவங்க ஸ்டாண்டர்டுக்காகவே இவங்க ஹை ஆகி அவங்க லோ ஆகுற மாதிரி கிரியேட் பண்றாங்க என்னமோ அதுவும் நடந்தாலே நடக்கலாம். ஓகே, என்ன ப்ரோ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் பார்வதி வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லைங்களா? அவங்க போயிட்டு மேனேஜர் கிட்ட, திவ்யா கிட்ட, மேனேஜர் கிட்ட, மேம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இரிட்டேட் பண்றாங்கன்னா, ஒரு நிமிஷம்ப்பா, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. பிரவீன் உள்ள சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? குக்கிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? நீங்க பேசிட்டுருங்க பிரவீன். அது உங்ககிட்ட பேசுறது தான் முக்கியம். அது அப்புறமேல் பேசினா கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு நோஸ் கட் பண்றாங்க. அடிக்கடி விஜய் பார்வதி வந்து பேச வரும்போது எல்லாமே திவ்யா வந்து இரிட்டேட் பண்ணி முகத்த காமிச்சு, அத காது குடுத்து கேட்காம, "ஏய் போ" அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து இரிட்டேட்டே ஆகாம திரும்ப, 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 திரும்ப அத பதிவு பண்ணி ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம். உள்ள வந்த கெஸ்ட் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. "என்ன ப்ரோ ஃபீல் பண்றாங்க?" அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன ப்ரோ ஃபீல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபக் அண்ணலாம் தெளிவா சொல்ட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா விஜே பார்வதி மட்டும் அந்த கெஸ்ட்டை சுத்திக்கிட்டு கேமரா அட்டென்ஷன் கிரியேட் பண்றாங்க. அவங்க வந்து எங்க கூடயே இருக்கிற மாரி இருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த ஹோட்டல்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கட்டும், மேனேஜரா இருக்கட்டும், கெஸ்ட் கூடயே சுத்திட்டு இருப்பாங்க. இவங்க எல்லா இடத்துலயும் இவங்களே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மையாலுமே. பார்வதி வந்து பாத்தீங்கன்னா, பிரவீன் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரூம் சர்வீஸ், சுபிக்ஷால ரூம் சர்வீஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு சில காயின்கள எல்லாம் வாங்கிட்டாங்க. இவங்கனால பொறுத்துக்கவே முடியல. என்னடா பொறுத்துக்க முடியல? ஐய்யய்யய்யய்யோ! பொறுத்துக்கவே முடியல. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரவீன் கிட்ட போயிட்டு, "நீங்க வந்து ரூம் சர்வீஸ்னா கொஞ்சம் ஓவரா பண்றீங்க. சுபிக்ஷா நீங்க இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. இத பண்ணாதீங்க, அத பண்ணாதீங்க." யாருமே எதுவும் பண்ணாதீங்க. நான் மட்டுமே பண்ணணும். நான் மட்டுமே கேமரா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும். நான் மட்டுமே கெஸ்ட் கிட்ட நல்ல பேர் வாங்கணும். நான் மட்டுமே எல்லா ப்ரோமோலயும் வரணும். அப்படிங்கிறதுக்காக செஞ்ச வேலை மாரி இருக்குது. பிரவீன் அவங்க வேலைய செய்யறதுக்கு விடாம இருக்கிறது. இந்த ரூம் சர்வீஸு, அப்புறம் அந்த குக்கிங் டீமு யாரும் பெருசா ஹையா தெரிஞ்சிடவே கூடாது. முழுக்க முழுக்க நம்ம மேடம் மட்டும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேலை பார்த்தது அப்படிங்கிறது தீபக் தெளிவா சொல்றாரு. எங்க பார்த்தாலும் விஜய் பார்வதி தன்னோட அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு எங்க கூடயே இருக்கிற மாரி இருக்குது. யாருடைய வேலைகளையும் யாரையும் செய்ய விடல. நல்ல லைவ்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிரவீன்லாம் வந்து ரூம் சர்வீஸா ஒரு ஒரு அந்த கேரக்டராவே மாறி பண்றாரு. சுபிக்ஷாலாம் எஃபோர்ட் போடும்போது, தீபக்கா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், பிரியங்காவா இருக்கட்டும், அவங்களால அவங்க பண்ற விஷயங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு, அவங்களுக்கு காயின் குடுக்குறாங்க. இப்ப பிரவீனுக்கும், சுபிக்ஷாக்குலாம் காயின் குடுக்கிறத பார்க்க முடிஞ்சது லைவ்ல. அந்த காயின் குடுக்கும்போது இவங்கனாலலாம் பொறுத்துக்கவே முடியல. பிரவீன் நீங்கலாம் வந்து ரொம்ப பண்றீங்கும்போது பிரவீனுக்கும் விஜய்க்கும் இடையில ஒரு சின்ன கிளாஸ்லாம் வருது.
ரொம்ப முட்டிக்கிறாங்க. நீ என்ன சொல்றது? இந்த பயம்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தள்ளி நில்லு கொஞ்சம் பயம் காட்டாத அப்படி இப்படிங்கிற மாரி இவனுக்குள்ளேயும் ஒரு இது மூடு. பயங்கரமான எனக்கு தெரிஞ்சு லைவ்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட பர்சனல் வன்மத்தை கக்கிட்டு கேம்குள்ள யாருமே போல. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஹோட்டல் டாஸ்க்ல இவங்க எல்லாரும் யூனிஃபார்ம் மட்டும் தான் மாட்டியிருக்காங்களே ஒழிய, இவங்க எல்லாருமே பிக் பாஸ் 9 கண்டஸ்டன்டா மட்டுமே நடந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையா மக்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரோல் குடுத்தாங்கன்னா, அந்த ரோலாவே மாறி, அதுக்காக எஃபோர்ட் போட்டு, அந்த ரோலாவே அவங்க இருந்தாங்கன்னா, அப்பா! எப்புட்றா அப்படியே மாறிட்டாங்க. அந்த ரோலாவே கிரியேட் ஆயிட்டாங்க. ரியாலிட்டி ஷோ அப்படின்னா ரியலா நடிக்கிறாங்க. சூப்பரா இருக்குது. அப்படிங்கிற மாரி இருக்கும். இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, கெஸ்ட் உள்ள போனதுக்கு அப்புறமா கெஸ்ட் கிட்ட போயிட்டு, மேனேஜர் இப்படி சரியில்ல. இந்த சீப் அந்த இவங்க வந்து எந்த மேனேஜர பத்தி எந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பத்தி எந்த மேனேஜர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது அவங்க ஹோட்டல பத்தி அவங்களே கேவலப்படுத்திக்கிறது. ரியலா ஒரு டாஸ்க்குங்கிற மாரி தான் இவங்க வந்து அந்த டாஸ்க்குக்கு உண்மையாவே இல்ல மக்களே. இவங்க வந்து பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்மேட் அப்படிங்கிறது ஒருத்தர் பர்சனல் வெஞ்சன்ஸ காமிச்சுக்கிட்டு அவங்க அவங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல்ல இவங்க ஸ்கோர் பண்ண விடாம இருக்கிறது. இவங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் அவங்க ஸ்கோர் பண்ண விடாம இருக்கிறது. இதுல கேரக்டராவே மாறல. இதுல தீபக்கன்லாம் பயங்கரமான டேலண்ட். மஞ்சரி எல்லாருமே டேலண்ட் தான். அவங்க எல்லாருமே தெளிவா தெரியுது. இவங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் விஷத்த கக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் இவங்கலாம் அந்த ஒரு கேரக்டராவே அப்டேட் ஆகவே இல்ல அப்படின்னு. அதையும் தாண்டி யாராவது என்டர்டெயின்மென்ட் வைஸாவோ, இப்ப நம்ம பிரவீனு, கானா வினோத், விக்ரம் இவங்க எல்லாருமே அவங்களோட ஒரு அவங்க அந்த ஷோக்குள்ளார ஒரு ரியலா பண்றதுக்கு உள்ள போனா கூட அந்த டென்ஷனை உள்ள போயிட்டு விஜய் பார்வதி குழப்பறதும் சண்டை போட்டுக்கிறதும் கெஸ்ட் எல்லாம் இருக்கிறத தெரியாம அவங்களே உள்ள லைவ்ல அடிச்சுக்கிறாங்க ஃபுல்லா சண்டை கட்டிக்கிறாங்க இவங்க பாட்டுக்கு. இப்போ ஒண்ணுமே பாருங்க, இப்போ ஒண்ணுல மேனேஜர் சொன்னா ஹோட்டல் இருக்கிற எல்லாருமே கேட்கணும். ஏன்னா மேனேஜர் தான் வந்து சேலரி கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மேனேஜர் ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பி வாங்க துஷார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரூம் சர்வீஸ் பண்ணி துஷார் அப்படியெல்லாம் 5 நிமிஷம்லாம் எப்படி கிளம்ப முடியும்? அப்படிலாம் கிளம்ப முடியாது. எந்த மேனேஜர் கிட்ட எந்த ரூம் சர்வீஸ் எல்லாம் அப்படி பேசிட்டு ஒரு ரியல் லைஃப்ல ரன் பண்ண முடியும்னு பாருங்க. இவங்க கேரக்டர் தான். பட் அந்த கேரக்டரவே ட்ரூவா உண்மையா அந்த டாஸ்க்கு உண்டான அளவுக்கு இல்ல. இன்னும் பிக் பாஸ் 1,00,000 டாஸ்க் உள்ள கொடுத்தாலே இவங்களா தான் இருப்பாங்க. உள்ள அடிச்சுக்கிறத தவிர்த்து இவங்களுக்கு ஒரு ஆணியும் பிடித்தது. இவங்க இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உள்ள பர்சனலா இவங்களுக்குள்ள இருக்கிற வைத்தறிச்சலையும் கடுப்பாறது எல்லாத்தையுமே காமிச்சிட்டு கெஸ்ட் கடுப்பாறது இல்லாம பாக்குற மக்கள் கடுப்பாயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா டாஸ்க்குங்கிறது பயங்கர பிரில்லியண்டா யோசிச்சு சொல்றாங்க. போன சீசன் 8 எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோட்டல் டாஸ்க் எல்லாம் உள்ள இருக்கிறவங்களே கெஸ்ட் மாதிரி பண்ணாங்க. இப்போ உள்ள இருக்கிறவங்க கெஸ்ட் மாதிரி பண்ணும்போது உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா கொடுத்தாங்க. உள்ள இருக்கிற அந்த கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்கள பத்தி அவங்க கிட்ட போறனே அவங்கள பத்தி இவங்க கிட்ட போறனே பேசுறது. ஐயோ லைவ் பார்க்கவே முடியலைங்க. விட்டு அடிச்சுக்கிட்டே கிடக்குறாங்க. இது கெஸ்ட் வந்ததும் வேஸ்ட், இல்ல உள்ள டாஸ்க் வச்சது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா கெஸ்ட்டுக்கு ஒரு என்ன பண்ணணுமோ ஒரு ஹோட்டல் டாஸ்க்கு உள்ள கெஸ்ட் வந்தா என்ன ப்ரிஃபரன்ஸ் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒரு ரோலாவே மாறி நடந்த ஆக்சுவலா இந்த தீபக்னு அடிக்கடி மென்ஷன் பண்றாரு. என்ன மென்ஷன் பண்றாருன்னா, நம்ம வந்தது எல்லாத்தையுமே மறந்து இவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு கிடக்குறாங்களே என்னமோ இவங்க அந்த இதுல இருந்து இன்னும் வெளியில வரல அப்படின்ட்டு. அதுல அவங்க ரொம்ப சூடான விஷயம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் பார்வதி எல்லாம் வந்து ஐயோ யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்கன்னு இருக்குது. என்ன அவங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி ஒரு மாதிரி ரைஸ் ஆயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி டாஸ்க்ல அவங்களா ஒரு ஹோட்டல் டாஸ்க்ல உள்ள ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்களா இவங்க இன்னுமே வரல. பிக் பாஸ் இந்த டாஸ்க் மட்டும் இல்ல. இனி எந்த டாஸ்க் குடுத்தாலும் இவங்க டாஸ்க்க வந்து பண்ற அளவே தெரியல. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வஞ்ச புகழ்ச்சி, வன்மத்த மட்டுமே கக்கிட்டு இரிட்டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிற கெஸ்ட் கடைசியா திரும்ப தீபக் மஞ்சரி எல்லாம் போகும்போது ஒரு அடி நெத்தி பூட்டுல சொன்ன மாரி அடிச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓவரா பண்றீங்க. ஷோ பார்க்கவே முடியல. அப்படிங்கிற மாரி ஏதாவது சொல்லிட்டு போனாங்கன்னா, இனி சேதன எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு மாறுமா என்னன்னு தெரியல மக்களே. கமெண்ட் பண்ணுங்க. கருத்திடுங்கள். மாற்றங்கள் நிகழுமா? உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஒரு ரியாலிட்டி ஷோக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதுக்காக உள்ள போனோம்? எது நம்மளோட யூனிக்? எது டேலண்ட்? எதெல்லாம் நம்ம பெருசா காட்டணும் அப்படின்லாம் தெரிஞ்சு பண்றாங்களா? இல்ல சும்மா இந்த சண்டை கட்டிக்கிட்டே, வன்மத்த கட்டிக்கிட்டே ஒவ்வொருத்தரும் வந்து அடிச்சுக்கிட்டே சீசன் 9 இன்னும் மொக்கையா தான் போகுமா? இல்ல இந்த கெஸ்ட், ஹோட்டல் டாஸ்க் அப்புறம் ம் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு சில சேஞ்சஸ்லாம் நடந்து கேம் இன்னும் சுவாரஸ்யம் மாறுமா? பிக் பாஸ் பார்க்க பிடிக்குமா? பிடிக்காதா? அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி பயணிக்குதா? அப்படிங்கிறத மறக்காம நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். பாய் மக்களே.